குரு வணக்கத்துடன் இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். 8th ஸ்டாண்டர்டில் சிவிக்ஸில் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறதுன்றது யூனிட் 1ல் பார்க்க போகிறோம். மாநில அரசுனா என்னப்பா? மாநில அரசுனா ஸ்டேட் கவர்மெண்ட்டு. ஏன் நம்ம மாநில அரசு பார்க்குறோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது இந்தியாவில். இப்போ நமக்கு கொடுத்த சிலபஸில் படி மாநில அரசு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு. ஒரு அரசு நடக்கணும்னா அதுக்கு என்னென்னலாம் தேவை? நிர்வாகம். ஒரு அரசோ எந்த ஒரு இடமோ நம்ம ஸ்கூலோ நம்ம படிக்கிற காலேஜோ எல்லாத்துக்குமே ஒரு நிர்வாகம் தேவை. நிர்வாகத்தில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க என்னென்ன பணிகள்லாம் செய்யணும், அவங்களோட அதிகாரம் என்ன, இதுதான் ஒரு அரசுன்னு பார்க்காம ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும், ஒரு காலேஜாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு கம்பெனியை பற்றி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அதோட நிர்வாகம், அந்த நிர்வாகத்தில் யார் யார் இருக்காங்க, அவங்களோட வேலை என்ன, அவங்க என்ன அதிகாரத்தில் இருக்காங்க அப்படின்றத பார்க்குறதா ஒரு இது இல்லையா? இப்போ நம்ம மாநில அரசை பற்றி பார்க்க போகிறோம். மாநில அரசோட நிர்வாகத்தை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அடுத்து அதில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஆளுநர், முதலமைச்சர், அப்புறம் அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? அப்புறமே என்ன பண்ணணும், சட்டமன்றம். அதில் 2 அவை இருக்கும், மேலவை கீழவைன்னு 2 அவைகள் இருக்குது. அது எப்படி செயல்படுது, அங்கே யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபைனலாக மாநில நீதித்துறை, நீதித்துறையோட நான் செய்யலாம் முடிக்கலாம் இந்த லெசனை. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ நம்ம சொன்னபடி தான் இந்தியாவில் 2 இருக்கு இல்லையா? மத்திய அரசு, மாநில அரசு. என்னதான் நம்ம மாநில அரசு, நம்மளோட ஸ்டேட் எது? தமிழ்நாடு. தமிழ்நாடுல மாநில அரசு இருந்தாலுமே நம்மளோட ஃபுல் கண்ட்ரோல் யாருன்னு பார்த்தா மத்திய அரசு. அப்படி தானே? பிரைம் மினிஸ்டர் தானே. நமக்கு இங்கே நம்மளோட தமிழ்நாட்டில் யார் இருப்பாங்க? சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க. அதே போல் இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்குன்னு பார்த்தோம்னா 28 மாநிலங்கள் இருக்குது. அப்போ எத்தனை அரசாங்கங்கள் இருக்கும்? ஆப்வியஸ்லி 28 அரசாங்கங்கள் இருக்கும். அந்த அரசாங்கங்கள் எதன் அடிப்படையில் இயங்குதுன்னு பார்த்தோம்னா நிர்வாகம், சட்டமன்றம் அண்ட் நீதித்துறை. இது 3ல் தான் என்ன செய்து இயங்குது. இந்த நிர்வாகத்தை யாரெல்லாம் கவனிச்சுக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா ஆளுநரும் முதலமைச்சர். அந்தந்த மாநிலத்தோட ஆளுநரும் முதலமைச்சரும் தான் பார்த்துக்கிறாங்க. ஆளுநர் சட்டமன்றம், நான் சொன்னேன் இல்லையா மேலவை கீழவைலாம் இருக்கும் அப்படின்னு, அதோட ஒரு அங்கமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தா ஆளுநர் தான் சட்டமன்றத்தோட ஒரு அங்கமாக திகழ்கிறார். சரி, ஓகே, ரைட். இப்போ நம்ம ஆளுநரை பற்றி படிக்கலாம். ஏன் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லுவீங்க, ஏன் சீஃப் மினிஸ்டர் தானே ஃபஸ்ட்டு, முதலமைச்சரை பற்றி தானே நம்ம படிக்கணும், ஏன் ஆளுநரை பற்றி படிக்கிறோம்னா நம்மளோட இந்திய சட்டம், அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பார்த்தோம்னா ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் என்ன செய்யலாம்னா ஆர்டிகல்ஸ் ஜாஸ்தி. அவங்க இந்தந்த அதிகாரம்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட்னால உங்களுக்கு ஆர்டிகல்ஸ்லாம் கொடுக்கல. ஆனால் இன்னும் பெரிய கிளாஸ் படிக்க என்ன ஆகும்னா அவங்களுக்கு தான் ஆர்டிகல்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி, அவங்களுக்கு தான் அதிகாரங்கள் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அது எல்லாமே ஒரு பெயரளவில் இருக்கனால தான் ஆளுநராக இருக்கட்டும், குடியரசுத் தலைவராக இருக்கட்டும், பிரதமரையும் முதலமைச்சரையும் கம்பேர் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி நமக்கு தோணுது. ஆனால் நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் எழுதுனது குடியரசுத் தலைவருக்கோ ஆளுநருக்கோ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். குடியரசுத் தலைவர் தான் என்ன செய்யலாம், மெஜாரிட்டி ஆர்டிகிள்ஸில் இருப்பாங்க. ஆனால் அவங்க பெயரளவில் தான் இருப்பாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா நம்மளுக்கு பிரைம் மினிஸ்டர். ரைட். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஆளுநர் அரசின் தலைவர். இங்கே நல்லா கவனிங்க, அரசின் தலைவர், அரசாங்கத்தோட தலைவர்னு சொல்லலை. என்ன சொல்லியிருக்காங்க? அரசின் தலைவர். நிர்வாகத்தின் தலைவர், நிர்வாகத்தோட தலைவரும் யாரு? ஆளுநர் தான். இங்கே அடிஷ்னலாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அவர் ஒரு பெயரளவும் தலைவர் தான். யாரு? ஆளுநர். ஆளுநரை யார் நியமிக்கிறாங்கன்னு பார்த்தா குடியரசுத் தலைவர் தான் என்ன செய்கிறாரு, ஆளுநரை நியமிப்பார். அவங்களோட பதவிக்காலம் என்னன்னா 5 ஆண்டுகள் தான் அவரோட பதவிக்காலம். யாரோட பதவிக்காலம்? ஆளுநரோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள். இவரை குடியரசுத் தலைவர் என்ன செய்யலாம், பதவியிலிருந்து நீக்கலாம், இல்லைன்னா அவர் ராஜினாமா பண்ணிக்கலாம். இந்த 2 ஆப்ஷனில் தான் அவர் என்ன செய்ய முடியும், பதவி நீக்கம் செய்யலாம். குடியரசுத் தலைவர் நீக்கணும், இல்லைன்னா அவரை ராஜினாமா பண்ணிக்கலாம். இல்லை ஆளுநரோட பதவிக்காலம் நீட்டிக்கப்படலாம், பண்ணலாம். ஆளுநரோட பதவிக்காலமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு மாநிலத்துக்கு அவங்கள என்ன செஞ்சிருவாங்க, பணியிட மாற்றம் செஞ்சிருவாங்க. மாநில அரசாங்கம் ஆளுநரை அதாவது என்ன சொல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட்டில்
ஆளுநரை வந்து பதவி நீக்கம் செய்ய முடியாது. இல்லை இப்போ வந்து ஸ்டேட்டில் இருக்க ஒரு ஸ்டேட்டில் இருக்க ஆளுநரை வந்து அந்த ஸ்டேட்டில் உள்ள அமைச்சருக்கு யாருக்கோ பிடிக்கல, இந்த மாதிரி சம்திங் ஏதோ ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் வருது, ஆளுநர் வேணாம் அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது. ஆளுநரை பதவியிலிருந்து நீக்க முடியாது. ஆளுநரை வந்து பதவியிலிருந்து நீக்க முடியாது. எது? மாநில அரசாங்கம் ஆளுநரை பதவியிலிருந்து நீக்க இயலாது. ரைட். ஆளுநர் ஆகிறதுக்குரிய தகுதி என்ன வேணும்னா, ஃபர்ஸ்ட் அவர் ஒரு இந்திய குடிமகனாக தான் இருக்கணும். இந்திய குடிமகனாக இருந்தால் மட்டும்தான் ஆளுநராக ஆக முடியும். 35 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 30 இல்லை, 35 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். பாராளுமன்றம் இல்லைன்னா சட்டமன்றத்தில் அவங்க உறுப்பினராக ஆகணும், இருந்திருக்கணும். சரியா? தட் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்லிமெண்ட்டு, ஓகேவா, பார்லிமெண்ட்டில் இருந்திருக்கணும். இல்லைன்னா நம்மளோட சட்டமன்றத்தில் அவங்க எப்படி இருக்கணும், உறுப்பினராக இருந்திருக்கணும். ஆதாயம் தரும் எந்த ஒரு பதவியையும் வகித்தல் கூடாது அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதாயம் தரும் ஒரு பதவினா ஒரு ஏதாவது நமக்கு சோர்ஸ் தரும்ல, இன்கம் தர்ற, இந்த மாதிரி ஆதாயம் தர்ற மாதிரி ஒரு பெரிய போஸ்டிங்கில் வந்து அவங்க இருக்கக்கூடாது. ஆதாயம் தர்ற மாதிரி பதவியில் அவங்க என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. குடியரசுத் தலைவர் வந்து மாநில ஆளுநரை வந்து அவங்க தான் நியமிக்கிறாங்க. சரியா? அவர் வந்து டைரக்டாக வந்து நியமிப்பாரானா அப்படி கிடையாது. மத்திய அரசு இருக்கு இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் கலந்து ஆலோசித்து தான் ஆளுநரவே என்ன செய்வாங்க, நியமிப்பாங்க. யார்கிட்டையும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும். தட் மீன்ஸ் என்ன, மத்திய அரசையும் மாநில அரசையும் கலந்து ஆலோசிக்கிறாங்க. ஆலோசித்துதான் ஆளுநரை நியமனம் பண்ணுறாங்க. இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஆளுநர் யாருமே அவங்களோட சொந்த மாநிலத்தில் நியமிக்கப்பட மாட்டாங்க. நமக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவங்கள தெரியும் இல்லையா, நம்மளோட தமிழ்நாட்டுக்காரவங்க. பட் இப்போ எங்கே ஆளுநராக இருக்காங்க, தெலுங்கானா இல்லையா. ஸோ அவங்களோட சொந்த மாநிலத்தில் என்னவா இருக்க முடியாது, ஆளுநராக இருக்க முடியாது. ரைட்? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ யார் நம்மளோட ஆளுநர்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். சிஎம் படித்தோம்னா நம்ம யார், இப்போ நம்மளோட சிஎம், பிரைம் மினிஸ்டர் யார், குடியரசுத் தலைவர் யார், வெளியுறவுத்துறை அமைச்சர் யார், எல்லாத்தையுமே கரண்ட்டாக ஃபேர்னஸ் எல்லாமே நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு, இப்போ ஆளுநரோட அதிகாரமும் பணிகளை பற்றி பார்க்கலாம். நான் அப்போதே ஆல்ரெடி சொல்லிவிட்டு என்ன சொன்னேன், அவர் ஒரு பெயரளவு நிர்வாகி ஆவார் நான் சொன்னேன் இல்லையா. நிர்வாக அதிகாரங்கள் ஆளுநரிடம் இருக்கும். ஏன்னா அதிகாரம் எல்லாம் ஆளுநர்கிட்ட தான் இருக்கும். இவர் வந்து என்ன செய்யலாம்னா, செயல்கள் இருக்கு இல்லையா, ஆளுநரோட பெயரில் தான் மேற்கொள்ளப்படும். ஆனால் ஆளுநர் செய்ய மாட்டார். ஆளுநர்கிட்ட கையொப்பம் அந்த மாதிரி வாங்கிட்டு ஆளுநரோட பெயரை யூஸ் பண்ணிக்குவாங்க. பட் ஆனால் ஆளுநர் செய்ய மாட்டார். அதுக்கு பதிலாக அந்த மாநிலத்துடைய அமைச்சர்கள் தான் செய்வாங்க. அதை தான் நான் சொன்னேன், பெயரளவு தலைவர் தான் யார், ஆளுநர். சரியா? முதலமைச்சரையும் அவரோட ஆலோசனையின் பேரில் என்ன சொல்கிறாங்க, இப்போ முதலமைச்சர் நியமிக்கிறாங்க இல்லையா, அப்போ வந்து அமைச்சர்களையும் வந்து பதவி பிரமாணம் ஏற்றுக்குவாங்க இல்லையா. அப்போ வந்து முதலமைச்சர் யாரெல்லாம் கையை காட்டுறாங்களோ அவங்கள தான் மற்ற அமைச்சர்களாக யார் நியமிப்பானா, ஆளுநர் நியமிக்கிறாரு. இவர் அடிஷ்னல் என்ன சொல்ல, இன்னும் நிறையா பேரை நியமிக்கிறவரோட பணி என்னன்னு தெரியுங்களா, அதிகாரம் என்ன, பணிகள் என்னன்னா, முதலமைச்சரையும் அவரோட அமைச்சர்களையும் நியமிக்கிறாரு. புரியுதா? சிம்பிளாக சொல்லணும்னா, முதலமைச்சரையும் அவர் கை காட்டுற அமைச்சர்கள் அந்தந்த போஸ்டிங்குக்கு இவர் வந்து என்ன செய்வார், நியமிப்பார். அடுத்து மாநில தலைமை வழக்கறிஞர், மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் நியமிப்பார். அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா, அந்த தேர்வாணையத்தோட தலைவரையும் யார் தான் நியமிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, நம்மளோட கவர்னர், ஆளுநர் தான் நியமிக்கிறாங்க. சட்டப்பிரிவு 356 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து ஏற்படுத்தலாம். என்னது, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு, நான் தான் சொன்னேன்ல, அரசியலமைப்பு சட்டம் வந்து ஆளுநருக்கும் நம்மளோட குடியரசுத் தலைவருக்கு தான் நிறைய ஆர்டிகிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அவங்க எழுதும் போது அதை மனசில் வச்சு எழுதியிருப்பாங்க. அப்படி இருக்கணும்னு. ரைட். இப்போ வாங்க படிக்கலாம். பல்கலைக்கழகங்களின் வேந்தராக ஆளுநர் என்ன செய்கிறார், செயல்படுவார். நிறைய பார்த்துருப்பீங்களா நியூஸ்லலாம், பல்கலைக்கழகங்களில் வந்து அவங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம்
என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த கான்வகேஷன் அன்னைக்கு இது கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம கவர்னரை வந்து சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருப்பாங்க. பார்த்துருப்பீங்க, நிறைய நியூஸில் இருக்கும். பல்கலைக்கழகங்களோட வேந்தரும் அவர் தான். ஓகே. சட்டமன்றத்தை கூட்டவும் அதை ஒத்தி வைக்கவும் அவருக்கு அதிகாரம் இருக்கு. சட்டமன்றத்தை இந்த டைம்ல கூட்டணும், இல்லை நான் ஒத்தி வைக்கிறேன், இல்லை அவ்வளோதான் கண்டினியூ பண்ண முடியாது, சட்டமன்றத்தை ஒத்தி வைக்கணும் அப்படியும் சொல்லவும் முடியும். அதை கலைக்கிற அதிகாரமும் யாருக்கு இருக்கு? ஆளுநருக்கு இருக்கு. ஆளுநரோட ஒப்புதலுக்கு பின்னா பண மசோதாவே சட்டமன்றத்துல கொண்டு வர முடியும். பண மசோதாவை அவங்களால டைரக்டா கொண்டு போய் வந்து கொடுக்க முடியாது. ஆளுநரோட ஒப்புதல் வந்து தேவை. 2 அவை நான் சொன்னேன் இல்லையா, மேலவை கீழவைன்னு 2 அவை இருக்கு. இந்த 2 அவையும் நடக்காத போது ஆளுநர் வந்து அவசர சட்டத்தை வந்து பிறப்பிக்கலாம். ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இருக்கு. 2 அவையும் நடைபெறாத பொழுதுதான் ஆளுநர் என்ன செய்யணும்? அவசர சட்டத்தை பிறப்பிக்கணும். நிதிநிலை அறிக்கையை ஆளுநரோட ஒப்புதலோட தான் சட்டமன்றத்துல சமர்ப்பிப்பாங்க. ஆண்டு நிதிநிலை அறிக்கை பண மசோதாவை அவர் ஒப்புதலுக்கு பின் தான் சட்டமன்றத்துல கொண்டு வர முடியும். நிதிநிலை அறிக்கையும் யாருக்கிட்ட ஒப்புதல் வாங்கணும்? ஆளுநர்கிட்ட ஒப்புதல் வாங்கணும். மாநில அரசோட எதிர்பாராத செலவின நிதி இருக்கும்ல, எதிர்பார்க்காம ஒரு செலவு வருது இல்லையா, அதெல்லாம் யாருக்கிட்ட இருக்கும்னா ஆளுநரோட கட்டுப்பாட்டின் கீழ் தான் வரும். இன்னையோட கிளாஸ்ல வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? ஆளுநரோட இதை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். ஆளுநரோட அதிகாரம் என்ன, பணி என்னன்னு படிச்சுட்டு இருக்கோம். ஆளுநரோட நிலை என்னன்னு பார்த்தோம்னா, ஆளுநர் வந்து மாநிலத்துல பெயரளவு நிர்வாக தலைவர். இதை ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு ஒரு 4-5 தடவை நான் சொல்லியாச்சு, நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. குடியரசுத் தலைவரை போன்று மாநிலத்தில் பெயரளவு நிர்வாக தலைவர். நான் சொன்னேன் இல்லையா, குடியரசுத் தலைவரும் இதே ஆர்டிகல்ஸ் தான் இருக்கும். சில விஷயங்கள் மட்டும் குடியரசுத் தலைவருக்கு இவருக்கும் மாறுதல் இருக்கும். இந்த தண்டனை, தூக்கு தண்டனைலாம் படிச்சிருப்பீங்களா, பெட்டிஷன் போட்டிருப்பாங்க. கவர்னருக்கு என்ன சொல்லலாம், நம்ம ஜனாதிபதி கிட்ட வந்து மனு போயிருக்கு, கருணை மனு கொடுத்துருக்காங்க, அவர் ஒப்புதலுக்கு பின்னா இதோட நிறைவேற்றப்படும், என்னன்னு தெரியாது. அந்த மாதிரிலாம் நிறையா நியூஸ் பார்த்துருப்பீங்க. ஏன்னா மரண தண்டனையை ரத்து செய்கிற அதிகாரம் கூட யாருக்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. சரி, ரைட், அதை பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் படிக்கிறப்ப நம்ம அதை பார்க்கலாம். அதே மாதிரி ஆளுநருக்கும் சில என்ன செய்யலாம் அதிகாரங்கள் இருக்கு. தனது அதிகாரங்களை குறிப்பிட்ட சில நேரங்களில் அவரால் செயல்படுத்த முடியும். மத்திய அரசோட ஒரு முகவர் தான் யாரு? இந்த ஆளுநர். மத்திய அரசோட ஒரு முகவராக தான் செயல்படுறாரு. மத்திய அரசும் மாநில அரசோட உறவுகளை பராமரிப்பதோட பொறுப்பு யாருக்குன்னா ஆளுநருக்கு. 2 பக்கமே அவர் என்னது ஒரு உறவு மாதிரி என்ன செய்யணும், 2யுமே அவர் வந்து என்ன சமநிலைப்படுத்துற மாதிரி ஒரு பொறுப்பு வகிக்கணும். யாரு? ஆளுநர். என்ன சொல்லணும்னா, முக்கியமான ஒரு சிச்சுவேஷன் தருணங்கள்ல வந்து அமைச்சரவைக்கு அவர் என்ன செய்யலாம், ஆலோசனை கொடுக்கலாம். இல்லை இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இதை இப்படி பண்ணுங்க, அந்த மாதிரி ஒரு முக்கியமான நேரங்களில் அவர் ஆலோசனை கொடுக்கலாம். மாநிலத்தில் வந்து சட்ட ஒழுங்கு தொடர்பான ஆளுநரோட அறிக்கையை குடியரசுத் தலைவர் மாநிலத்தில் நெருக்கடி நிலையை அறிவிப்பார். நம்ம ஆளுநர் சொல்ற ரிப்போர்ட்டோட அடிப்படையில் குடியரசுத் தலைவர் என்ன செய்வாருன்னா அவசர நிலையை வந்து அறிவிப்பாரு. புரியுதா? யாரோட இதுல அடிப்படையிலனா குடியரசுத் தலைவர் வந்து நம்ம ஆளுநரோட ரிப்போர்ட்டோட அடிப்படையில வந்து ஒரு மாநிலத்துல நெருக்கடி நிலையை வந்து அறிவிக்கலாம். விருப்புரிமை அதிகாரத்தை செயல்படுத்தும் போது தன்னிச்சையான முடிவுகளை ஆளுநரால எடுக்க முடியும். சரியா? விருப்புரிமை அதிகாரத்தை செயல்படுத்தும் போது என்ன பண்ணலாம், தன்னிச்சையான முடிவுகளை அவரால் எடுக்க முடியும். இன்னையோட கிளாஸ்ல நம்ம ஆளுநரை பத்தி படிச்சிருக்கோம். ஆளுநரோட அதிகாரம் என்ன, பணிகள் என்ன, ஒரு மாநில அரசுல யார் யார் இருப்பாங்க, அவங்களோட பணிகள் என்ன, அதுல ஃபர்ஸ்ட் ஆளுநரை பார்த்தாச்சு, அவரோட அதிகாரம் பணிகள் முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா பாருங்க வீடியோ, திரும்ப 1 செகண்ட் பாருங்க, புரியும். படிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.